ஹல்லேலூயா. அல்ல கரங்களை வைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ரைட். இந்த அருள் உரைக்கு போவதற்கு முன்பாக ஒரு காரியத்தை செய்யணும்னு யோசிக்கிறேன். நம் மத்தியில இருக்கிற எல்லா பெண்களையும் நான் எழுந்து நிற்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ரெக்வெஸ்ட் எவ்ரி விமன் டு ரைஸ் அப். எல்லாம் எழுந்துருங்க, எல்லா பெண்களும். சின்ன பிள்ளைங்கள இருந்து எல்லாரும் எழுந்துருங்க. குட்டி பசங்க எல்லாம் கூட எழுதுங்க. கேர்ள் சைல்ட் எல்லா பெண்களும் எழுந்துட்டாங்களா? ரைட். ஆண்களே, இந்த நாள் நம்முடைய பெண்களை கொண்டாடுவதற்காகவும் அவர்கள் நமக்காக செய்கின்ற எல்லாவற்றையும் அக்னாலேஜ் பண்ணக்கூடிய ஒரு தருணமாக திருச்சபையாக நாம் எடுத்துக்கொள்வோம். கரங்களை தட்டி அவர்களுக்கு நாம் நன்றிகளை தெரிவிப்போம். Thank you all. இந்த சமுதாயத்துக்கும் இந்த திருச்சபைக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் கர்த்தர் உங்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக தந்திருக்கிறார். அதுக்காக கடவுளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ. பல நேரங்கள்ல இதை நம்ம செய்யறதே கிடையாது. ஆமென். பல நேரங்கள்ல நம்ம அதை செய்வதே கிடையாது. 3 வேளை சாப்பிடுவோம், காஃபில இருந்து எல்லாமே இருப்போம். என்னைக்காவது அம்மாவுக்கோ மனைவிக்கோ நம்முடைய உறவுக்கோ அவங்க செய்கிற அந்த வேலைக்கு ஒரு நன்றி சொல்லியிருப்போமா? ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி நமக்கு டேபிள்ல வச்சிருப்பாங்க. இந்த உணவுக்கு நன்றி என்னைக்காவது அவங்க சொல்லியிருப்போமா? சின்ன வயசுல இருந்த அம்மாக்கு, இல்ல திருமணத்துக்கு அப்புறம் மனைவிக்கு. ஒரு சிலர் உண்டு. ஆனா பெருமான சமுதாயத்தை நாம் அதை செய்வது. ஆனால் திருச்சபை என்றைக்குமே இந்த சமுதாயத்தின் ஒரு மாற்று கருவியாக கடவுள் படைத்திருக்கிறார். ஆமென். அதை நான் ரொம்ப அதிகமா விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் இந்த சமுதாயம் ஒரு வழியில போயிருக்கும் போது அந்த சமுதாயத்துக்கு கவுண்டர் கல்ச்சராக அதற்கு ஒரு மாற்று கலாச்சாரத்தை ஏற்படுத்துவதுதான் திருச்சபை. அதற்காக தான் ஆண்டவர் இயேசு இந்த திருச்சபை உருவாக்கி இருக்கிறார். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இந்த உலகம் எப்படி போறது நமக்கு கவலை இல்லை. ஆனால் திருச்சபையாக நம்முடைய பெண்களை நாம் கொண்டாட, அவர்களுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை விமன்ஸ் சண்டே. பொதுவா எல்லா திருச்சபையில ஒரு வழக்கம் என்ன தெரியுங்களா? பெண்கள் ஞாயிறுனா இன்னைக்கு யார் தான் பேசுவாங்க? பெண்கள் தான் பேசுவாங்க. குறிப்பா ஆயிரமா தான் பேசுவாங்க. ஆனா நான் கொஞ்சம் அதுல மாற்று. நான் 1000 சொல்லுவேன். நீங்க வேற எந்த சண்டேனா கூட பேசுங்க. விமன்ஸ் சண்டே யார் தான் பேசுவேன்? நான் தான் பேசுவேன். ஏன்னா பெண்களை குறித்து பெண்களே பல வருஷமா பேசிட்டு இருக்கனாலதான் நிறைய ஆண்களுக்கு அது என்ன பண்றது கிடையாது, கேட்கறது இல்லை. ஒருவேளை இந்த ஆராதனை கூட நிறைய பேருக்கு கடினமா இருந்திருக்கும். என்னது இது, இவங்களே நடத்துறாங்க, நல்லாவா இருக்கு அப்படின்னு. அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை நம்ம இடத்துல இல்ல. ரைட். ஆனால் இந்த திருச்சபை, தென்னிந்திய திருச்சபை சமத்துவத்தையும் பாலின சமத்துவத்தை வலியுறுத்துகின்ற ஒரு திருச்சபையா இருக்கிறது. அதனால்தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை பொறுத்த மட்டும் எல்லா தென்னிந்திய திருச்சபையுடைய பேராயங்களிலே இதை நாம் பெண்கள் ஞாயிறாக அனுசரிக்கிறோம். காரணம் என்னவென்றால் செப்டம்பர் 8ஆம் தேதி என்ன நாள்? மரியாளுடைய பிறப்பு நாள். அது அதனாலதான் ஆங்கிலிக்கன் சர்ச் இன்னைக்கு இந்த ரெட் இதை போட்டிருக்காங்க. இட்ஸ் a celebration. மரியாளை ஒட்டி அவருடைய வாழ்வை கொண்டாடும் வகையிலே பெண்களுக்கான முக்கியத்துவத்தை வலியுறுத்த வேண்டும் என்பதை உலக திருச்சபை WCC ரொம்ப முக்கியமான அதுக்கான உந்துதலை தந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமையை நாம் பெண்கள் ஞாயிறாக விமென்ஸ் சண்டேயாக இதை அனுசரிக்கின்றோம். 2 தலைப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் தலைப்பு ரிமெம்பரிங் அண்ட் செலிப்ரேட்டிங் விமென்ஸ் மினிஸ்ட்ரி, பெண்களின் திருப்பணியை நினைவு கூறுதலும் கொண்டாடுதல் என்கின்ற ஒரு தலைப்பும், இன்னொரு பக்கம் பார்க்கும்போது லெட் யுவர் கிங்டம் கம் டு என்ஷூர் ஜெண்டர் ஈக்வாலிட்டி, பாலின சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் உமது அரசு வருக என்கின்ற 2 தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் இந்த நாளுடைய அருளுரையை தலைப்பு சார்ந்த அருளுரையாக, பெண்கள் ஞாயிறு குறித்தான ஒரு அருளுரையாக கொண்டு செல்ல யோசிக்கின்றேன். சரி, ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நம்ம போறோம், ஒரு பிறந்த நாள் நிகழ்வுக்கு போறோம். இதே அந்த பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய குழந்தை ஒரு ஆண் குழந்தை அப்படின்னா நாம் என்ன கிஃப்ட் வாங்கிட்டு போவோம்? From your experience, speak out. கார், அப்புறம் ஸ்பைடர்மேன், அப்புறம் கன், அப்புறம்
நிறைய வருது, ஆனா கேட்கல எனக்கு. ப்ளூ கலர்ல Dress, ரைட், சூப்பர் ஐயா. ஓகே, வேற கிரிக்கெட் பேட். சரி, அப்படியே இங்க வாங்க. பெண்கள், பெண் குழந்தைக்கு பர்த்டே அப்படின்னா நம்ம என்ன வாங்கிட்டு போவோம்? நிறைய வருது. ஒண்ணு சொல்லுங்க. முதல்ல குக்கிங் செட், சொப்பு சாமான். அதுல என்ன இருக்கும்? ஒரு அடுப்பு இருக்கும், ஒரு கடாய், ஒரு தோசைக்கல்லு, அது ரைட். அப்புறம் ஐயா பாபி டால், ரைட். டெடி பேர், Dress. ஐயா ப்ளூனாரு பாய் சைல்டுக்கு, கேர்ள் சைல்ட்னா பிங்க். சரி, இப்போ இதுல யோசிச்சு பாருங்களேன். என் மகளுக்கு டிஃபன் பாக்ஸ் தேடிட்டு இருக்காங்க. ஆண் பிள்ளைகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ்ல ஆஸ்ட்ரோநாட், மோட்டர் பைக் அந்த மாதிரி இருக்கு. ஆனா பெண் பிள்ளைகளுக்கு பாபி, சிண்ட்ரெல்லா. இப்படி இதுல எது ரியலிஸ்டிக்? இதுல எது உண்மை? ஆஸ்ட்ரோநாட் உண்மை, பைக் உண்மை, கார் உண்மை. ஆனா பெண் பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறோம்னா ஒரு ஃபேண்டசி, ஒரு மாய உலகம். அதே மாதிரி ஆண் பிள்ளைகளுக்கு ரியலிஸ்டிக்கான அவனுடைய மாஸ்குலினிட்டி, அந்த ஆண் தன்மையை அதை ஊக்குவிக்கும் வகையில வீர சாமான்கள், விளையாட்டு சாமான்கள், அதாவது அவனுடைய மாஸ்குலினிட்டியை தூக்கி பிடிக்கக்கூடிய அந்த டாய்ஸ் வாங்கி கொடுப்போம். ஆனா பெண் பிள்ளைகளுக்கு பிறக்கும் போது கத்து கொடுத்துட்டோம், நீ எங்கதான்? சமையல் அறைதான். பொதுவா அது சொல்லுவாங்கல்ல எல்லா இதுலயும். ஒரு குழந்தைய கூப்பிட்டு நியூஸ் பேப்பரை கொடுத்துட்டு இது எடுத்துட்டு போய் வீட்டுல கொடுனா நியூஸ் பேப்பர் நேரா யார்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும்? அதே குழந்தைகிட்ட ஒரு பால் பாக்கெட்டை கொடுத்து வீட்டுல எடுத்துட்டு போய் கொடுனா நேரா யார்கிட்ட கொடுக்கும்? ஏன்? ஏன்னா அந்த பிள்ளைக்கு நம்ம சின்ன வயசுல இருந்தே கத்து கொடுத்துட்டோம். அப்பானா அறிவாளி, படிக்கிறவரு, உலகம் தெரிஞ்சவரு. அவர் என்ன பண்ணுவாரு? நியூஸ் பேப்பர் படிப்பார். அம்மானா காலை எழுந்த உடனே நியூஸ் பேப்பர் படிக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? அவங்க பால் பாக்கெட்டை கட் பண்ணி பாலை காய்ச்சி எல்லாருக்கும் காஃபி கொடுப்பாங்க. ரைட்டா? அப்போ இந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டி, இந்த ஜெண்டர் பயாஸ்ட் சமுதாயத்திலே பல நூற்றாண்டு காலமாக இருக்கிறது. ஆனா இன்னைக்கும் அது இருக்கிறது, ஆனால் மறைமுகமாக இருக்கிறது. இன்னைக்கு திருச்சபையும் தியாலஜிக்கல் கம்யூனிட்டியும் இதுக்கு எதிராக போராடிட்டே வந்துட்டு இருக்கும். பல நிலையில் நம்ம போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். பெண்கள் சமத்துவத்தையும், பெண்களுக்கான மாண்பையும், அவங்களுக்கான அந்த ஈக்குவாலிட்டியை வலியுறுத்துவதற்காக பல நேரங்களை இன்னைக்கு என்ன யோசிக்கிறோம்னா, பெண்கள் எல்லா துறையிலும் இருக்கிறாங்க, பெண்கள் எல்லா துறையிலும் இருக்கிறாங்க, பெண்கள் எல்லா துறையிலும் வேலை செய்கிறார்கள். ஒரு சின்ன இது ஞாபகம் வருது எனக்கு. ஒரு அப்பாவும் ஒரு மகனும் வாகனத்துல போயிட்டு இருக்காங்க. திடீர்னு வாகனம் கட்டுப்பாடை இழந்துருச்சு. அப்பா என்ன பண்றாரு? தன்னுடைய ஹெல்மெட்டை கழட்டி பிள்ளைக்கு போட்டுட்டு அந்த ஆக்சிடென்ட்ல 2 பேரும் மாட்டிக்கிறாங்க. அப்பா இறந்துடுறாரு. நேரம் பிள்ளைய ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வராங்க. டாக்டர் பார்த்து சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த பிள்ளை பிழைக்காது, ஆனால் ஒரு சர்ஜரி பண்ணா பிழைக்கலாம் அப்படி. உடனே கூப்பிட்டு வந்து சொல்றாங்க, உடனே பண்ணுங்க டாக்டர் அப்படின்னும் போது, இல்ல என்னால பண்ண முடியாது, ஏன்னா இந்த குழந்தை என் குழந்தைன்றாங்க. எல்லாருக்கும் ஆச்சரியம். எப்படி? அப்பாதான் செத்துட்டார்ல. ஒரு சிலர் அதை கெஸ் பண்ணிட்டீங்க. அந்த டாக்டர் யாரு? அந்த டாக்டர் யாரு? அம்மா. ஆனா நம்ம மைண்ட் ஒரு நிமிஷம் என்ன யோசிச்சிருக்கோம்? டாக்டர்னா யாரு? ஆண். நர்ஸ்னா? டெய்லர்னா? டீச்சர்னா? செஃப்னா? குக்குனா? வித்தியாசங்கள் இருக்கு. ஒரு சில தொழில்கள் ஒரு சிலர்கள் செய்வார்கள் அப்படின்னு ஒரு ப்ரீ அசம்ஷன், ஒரு முன் யோசனையோடு இந்த சமுதாயம் போயிட்டே இருக்கு. இவங்கனா தான் போலீஸ்னாலே நமக்கு உடனே யார் தான் வரணும்? ஒரு ஆண் தான் வரணும். மிலிட்டரினாலே ஒரு ஆண் தான் வரணும். ஏன்னா அதெல்லாம் அது அவங்களுடைய வீரத்தை விளக்கக்கூடியது. ஆனா இன்னைக்கு அப்படி மாறிக்கொண்டே இருக்கிறது சமுதாயம். அப்ப இன்னைக்கு திருச்சபையும் நாம் மாற வேண்டியதாக இருக்கிறது. இன்னைக்கு இந்த படைப்பை குறித்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அழகா அந்த நாடகத்துல சொன்னாங்க, கடவுள் ஆணையும் பெண்ணையும் சமமாக படைத்தார். நிறைய நேரத்துல சொல்லுவாங்க, இல்லையே கர்த்தர் ஆணையும் பெண்ணையும் சமமாக படைக்கல. உண்மையிலே கர்த்தர் ஆணையும் பெண்ணையும் சமமாக தான் படைத்தார். இதை நம்ம இறையில இருந்து, நம்முடைய திருமறையிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அதுதான் நான் சொல்ல வந்த குறிப்புகளாக இருக்கிறது. படைப்புல இருந்து, இன் கிரியேஷன் God made man and women equal.
ஆணையும் பெண்ணையும் கடவுள் சமமாக படைத்தார். திருமறையின் வரலாற்றை பார்க்கும்போது கடவுள் அந்த உடன்படிக்கையை காப்பாற்றுவதற்கு பெண்களை பயன்படுத்தி இருக்கிறார். கிறிஸ்துடைய வாழ்க்கையில நாம் பார்ப்போம் என்றால் அவர் பிறப்பிலிருந்து இறப்பு வரையில், அவர் உயிர்த்தெழுதல் வரை பெண்கள் பங்களிப்பு தந்திருக்கிறார்கள். அடுத்ததாக ஆதி திருச்சபையாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு இருக்கிற திருச்சபைகளாக இருந்தாலும் சரி, பெண்கள் அவங்களுடைய தலைமைத்துவம், அவங்களுடைய நற்செய்தி பணி, அவங்களுடைய ஊழியம் மிக சிறப்பானது. இன்னைக்கு நம்முடைய திருச்சபை உண்மையிலே பாராட்டத்தக்கதான ஒரு திருச்சபை. நம்ம ஈக்குவலா இருக்கிறோம், ஆண்கள் பெண்கள் அப்படின்ட்டு. ஆனா நம்முடைய தாயகத்துல போகும்போது நிறைய திருச்சபைகளை பாத்தீங்கன்னா ஆண்கள் குறைவா தான் இருப்பாங்க. யார் தான் அதிகமா இருப்பாங்க? பெண்கள் தான் அதிகமா இருப்பாங்க. காரணம், திருப்பணி, திருச்சபை, ஊழியம் என்றால் முதலாவது நிற்கக்கூடியது பெண்கள் தான். ஆனால் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏற்றத்தாழ்வுகளை கலைந்து எல்லோரும் சமம் என்கின்றதை நாம் உறுதிப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. ஒருவேளை படைப்புன்னு எடுத்துட்டா ஆதியாகமம் முதல் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரை நாம் படிக்க கேட்போம். ரொம்ப அழகா வசனம் சொல்லுகிறது, தேவன் தமது சாயலாகவே படைத்தார். யாரை படைத்தார்? ஆணும் பெண்ணுமாக தான் படைச்சார். ஆணை படைச்சிட்டு ஆணுக்கு அப்புறம் பெண் அப்படின்றதால எல்லாமே ஒண்ணுதான். இமேஜோ டை அப்படின்ற வார்த்தை, ஆணும் பெண்ணும் சமமாக தான் கடவுள் படைத்தார். ஒருவேளை ஆதாம்ல இருந்து ஏவாளை படைக்கும் பொழுது கடவுள் ஆதாமுடைய விழாவை எடுக்கிறார். எங்க இருந்து எடுக்கிறாரு? ஆதாம்ல இருந்து தலையில இருந்தா எடுக்கிறாரு? இல்ல ஆதாம் கால்ல இருந்து எடுக்கிறாரா? எங்க இருந்து எடுக்கிறாரு? அப்படின்னா இவள் எனக்கு சமமானவள். ஒருவேளை தலையில எடுத்திருந்தா இவள் எனக்கு மேலானவள் சொல்லியிருக்கலாம். கால்ல எடுத்திருந்தா எனக்கு இவள் கீழானவள் சொல்லியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் எங்க எடுத்திருக்கிறாரு சொல்லுங்களேன்? விழா எலும்பு. விழானா எனக்கு ஈக்குவல், எனக்கு சமமானவள். என் தலையிலும் பாதி, என் காலிலும் பாதி, எனக்கு சரி சமமானவள் பெண் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. அதுக்குதான் ரீரீடிங் ஆஃப் த ஸ்கிரிப்சர் ரொம்ப முக்கியமானது. திருமறை மறுவாசிப்பு செய்வது ரொம்ப முக்கியமானது. நமக்கு ஏற்கனவே ஒரு அசம்ஷன் இருக்கு, கடவுள் ஆணைதான் உயர்வா படைத்திருக்கிறாரு, பெண்ணை தாழ்வாக படைத்திருக்கிறாருன்ட்டு. ஒருவேளை இதுக்கு ஒரு சிலர் உதாரணமா சொல்லலாம். எங்கன்னு சொல்லலாம்னா, அதே ஆதியாகமத்துல கடவுள் சபிக்கிறார். யாரை சபிக்கிறாரு? ஆதாமையும் ஏவாளையும் சபிக்கிறார். அப்பதான் ஏவாள் இடத்துல சொல்றாரு, உன் கணவன் உன்னை ஆண்டு கொள்வான்றார். நான் பொதுவாவே இது என்னுடைய இன்ட்ரெஸ்ட், இந்த தியாலஜி, அதுலயும் குறிப்பாக இந்த ஜெண்டர் சம்பந்தப்பட்ட ஏரியல் என்னுடைய ரொம்ப ஃபேவரட் ஆனது. என்னுடைய தீசிஸும் நான் அதுலதான் பண்ணேன். குறிப்பா அதுல நான் பண்ணும்போது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம், NCCA என்னுடைய தீசிஸை ரெகக்னைஸ் பண்ணி எனக்கு ஒரு ஸ்பான்சர்ஷிப் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5000 rupeesக்கான ஒரு ஸ்பான்சர்ஷிப் கொடுத்தாங்க என்னுடைய தீசிஸ். அப்ப என்னுடைய அந்த டீப் அண்டர்ஸ்டாண்டிங்ல நான் பார்க்கும்போது இங்கே புரிந்து கொள்கின்ற ரொம்ப அழகான நுணுக்கமான காரியம் என்னவென்றால், கர்த்தர் எப்போ சொல்றாரு ஏவாள் இடத்துல சபிக்கும் பொழுது என்ன சொல்றாரு? உன் கணவன் உன்னை ஆண்டு கொள்வான், ரைட்? ஆனா அங்க ஒரு முடிவை சொல்றாரு. சர்பத்தை பார்த்து, அந்த பிசாசை பார்த்து என்ன சொல்றாரு? உன்னுடைய வித்து அந்த என்ன பண்ண தலைய நசுக்கும். நசுக்குனாரா இல்லையா? யார் நசுக்குது? இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த சாபம் சிலுவையில் முடிவடைந்ததா இல்லையா? அப்போ முடிவடைஞ்சிருச்சுன்னா இயேசு கிறிஸ்துக்கு பிறகு அந்த ஆண்டு கொள்வான்ற கான்செப்டே கிடையாது. ஏன்னா இயேசு அதை உடைத்தெறிகிறார் சிலுவையில. ஏன்னா அந்த சாபம் எதனால வந்தது? பாவத்தினாலே வந்தது. பாவத்துக்கான தண்டனை யார் ஏற்றுக்கொள்கிறார்? இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கின்றார். அப்போ இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி ரட்சிக்கும் என்கின்ற வார்த்தையின்படி பார்ப்போம் என்றால் இந்த சாபம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்ப கிறிஸ்து எனக்கு விடுதலையின் வாழ்வை கொடுக்கிறார். விடுதலையின் வாழ்வுல உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்றது கிடையாது, ஆண் பெண் என்றது கிடையாது, ஆணும் பெண்ணும் சமம். இதை நாம் இந்த கிரியேஷன் ஸ்டோரியில புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. நீங்க உதாரணத்துக்கு ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. அப்பொழுது ஆதாம்
இவள் என் எலும்பின் எலும்பு. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமாய் இருக்கிறாள். மனுஷி என்னப்படுவாள். இதுக்கு எபிரேயத்துல கொடுக்கக்கூடிய பதம் எசர். எபினேசர். எசர். எசர்னா கடவுள் உதவியாக கொடுத்திருக்கிறார். யாரை? ஆதாமுக்கு உதவியாக பெண்ணை கொடுத்திருக்கிறார். ஆனால் இது எப்படிப்பட்ட உதவி என்று நாம் பார்ப்போம் என்றால், இந்த எசர் என்ற வார்த்தை எபிரேய திருமறையில வேற ஒரு இடத்துல பயன்படுத்தப்படுகிறது. எங்கன்னா சங்கீதம் 121:2 வாசிங்க. சங்கீதம் 121:2. வானத்திலும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். இங்க ஒத்தாசைக்கு உதவின்றது பொருள். இந்த உதவிக்கு பயன்படுத்தப்படுகிற வார்த்தை எசர். அப்போ மனிதனால் ஒன்றும் செய்ய முடியாது, அவனுக்கு ஒரு பலமாக கடவுள் எசரை கொடுக்கிறார். அந்த எசர் தான் பெண். இங்க சங்கீதக்காரன் சொல்றார், கர்த்தர் எனக்கு எசராக இருக்கிறார், உதவியாக இருக்கிறார். அப்போ கடவுள் ஆணுக்காக கொடுத்தது யார் என்றால் பெண். இவனால தனியா சர்வை பண்ண முடியாது. நீங்க யோசித்து பாருங்களேன். ஒரு கணவன் இல்லாம மனைவி நல்லா வாழ்ந்துருவாங்க. ஆனா மனைவி இல்லாம கணவரால வாழவே முடியாது. உண்மையிலே அதுதான் காரணம். தனக்கு என்ன தேவை என்று கணவனுக்கு தெரியாது. யாருக்குதான் தெரியும்? தன் மனைவிக்கு தான் தெரியும். நீங்க யோசித்து பாருங்களேன். வயசானவங்கல 80 வயசுல பாட்டிங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க. ஆனா இந்த 80 வயசு 70 வயசுல இந்த தாத்தாங்க இருக்கும்போது அவங்களுக்கு மனைவி இறந்துட்டாங்கன்னா சில பல மாதங்கள்ல சில பல வருஷங்கள்ல கணவர் இறந்துருவார். காரணம், அவங்க இல்லாம அவங்களால என்ன பண்ண முடியாது, வாழ தெரியாது. ஏனால் இது அவங்க வாழ்க்கை அவங்களை சார்ந்தே இருந்திருக்கு. என் எசர் அப்படின்றது அங்க ரொம்ப முக்கியமானது. கடவுள் உங்கள் குடும்பத்தில் ஒரு துணைவியாரை கொடுத்திருக்கிறார். அவர் உங்களுக்கான உதவியாக கொடுத்திருக்கிறார். உதவினா நம்ம வேலைக்காரங்க நினைச்சிடறாங்க, கிடையாது. அவங்க வேலைக்காரங்க கிடையாது. அப்ப பல நேரங்கள்ல அழகா அந்த டிராமால அது ரொம்ப அழகா கொண்டு வந்தாங்க. நாம் வாங்க நம்ம அம்மாவுக்கு உதவி செய்யலாம். இங்க யாரும் உதவி செய்வதற்காக அழைக்கல. நம்முடைய வேலைகளை பங்கிட்டுக் கொள்வது ரொம்ப முக்கியமானது. அப்போ குக்கிங்கா இருக்கட்டும், இல்ல கிச்சன் ஒர்க்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா லாண்ட்ரி ஒர்க்கா இருக்கட்டும், இது எல்லாமே பெண்கள் வேலைன்றத யாரும் இங்க வந்து சொல்லக்கூடாது. அப்ப யார் வேலை அது? அந்த வீட்டுல வேலை செய்யற வாழ்ற எல்லாருடைய வேலை தான். குக்கிங் இஸ் நாட் விமன் ஸ்கில். குக்கிங் இஸ் a லைஃப் ஸ்கில். சமைக்கிறது பெண்களின் திறமை அல்ல. சாப்பிடுற எல்லாரும் சமைக்க கத்துக்கணும். சாப்பிடுற எல்லாரும் சமைக்க கத்துக்கணும். அப்ப அந்த ஷேரிங் ரொம்ப முக்கியமானது. திருச்சபையில், குடும்பத்தில் கணவர் சமைத்தானா மனைவி ஹெல்ப் பண்ணும். பாத்திரம் கழுவணும், காய் கட் பண்ணி கொடுக்கணும். மனைவி சமைக்கிறானா கணவர் கொடுக்கணும். அதுதான் கடவுளின் குடும்பம். இல்ல மனைவி உட்காந்து சமைப்பாங்க, நான் உட்காந்து வர மட்டும் தான் சொல்லுவேன். என்ன இன்னைக்கு உப்பு இல்ல, என்ன இன்னைக்கு காரம் இல்ல, என்ன இன்னைக்கு வேகல. ஏன் ஒரு நாள் நீங்க செய்யறது? ஒரு நாள் அப்படிதான் பிரசங்கம் பண்ணிட்டே இருந்தேன். முடிச்சுட்டு ஒரு அம்மா வந்து கேட்டாங்க, ஐயா என் கணவர் ஆணாதிக்கவாதியா இல்லையான்னு எனக்கு தெரியல அப்படின்னு. ஒரே ஒரு இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணிட்டேன். நேரா வீட்டுல போனீங்கன்னா அவர் என்ன திட்டாருன்னா அவர் ஆணாதிக்கவாதி. என்ன அந்த ஐயரு பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கான், நடைமுறை இல்லாத பேசிட்டு இருக்கான் அப்படின்னாரா அவரு ஆணாதிக்கவாதி. இனி நிறைய பேர் போய் வீட்டுல பேச மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரைட். அன்புக்குரியவர்களே, இந்த சமுதாயம் மாற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. பல நேரங்களில் நம்ம ஒரு பிம்பத்தை கட்டமைத்திருக்கிறோம். விமன் எம்பவர்மெண்ட், விமன் லிபரேஷன் கிடையாது. விமன் வந்து சம்பாதிக்கிறாங்க, விமன் வந்து வேலைக்கு போறாங்க, விமன் வந்து சாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்க விடுதலை பெற்றுட்டாங்கன்னு அர்த்தம் இல்ல. 8 மணி நேரம் வேலை செய்யறாங்க, ஆனா வீட்டுக்கு வந்து திருப்பி 4 மணி நேரம் வேலை செய்யணும். எங்க அம்மா உட்பட எங்க அம்மா சொல்லுவாங்க, நல்ல ஒரு டீச்சர், அவங்க ஹெட்மிஸ்ட்ரஸா இருந்தாங்க, இது வரைக்கும் நான் என்ன சம்பளம் வாங்கினேன்னு எனக்கு தெரியாதுன்னு. ஏன்? ஏன்னா அவங்க வேலைக்கு போறது மட்டும்தான் இது. பினான்ஸ் முழுசா யாருதான் இருப்பாரு? எங்க அப்பா தான் பாத்துட்டு இருப்பாங்க. இப்போ பல நேரங்கள்ல இன்னைக்கு குடும்பத்துல அப்படிதான் இருக்கு. பெண்கள் என்னதான் அவங்க வந்து பணத்தை அவங்க வந்து சம்பாதித்தாலும் அந்த பணத்துக்கு மீதான உரிமை அவங்களுக்கு கிடையாது. அல்டிமேட்டா அது யாருக்கிட்டதான் வந்துடும்? கணவர்கிட்டதான் வந்துடும்.
எனக்கு தெரியாதுங்க நான் எவ்வளவு சம்பளம் வாங்குறேன்ற அளவுக்கு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனா இது விமன் எம்பவர்மெண்ட்னா கிடையாது. இது ஒரு மாயை. விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்றது என்னன்னா, தன்னுடைய தேவைகளை தன்னிச்சையாக ஒரு பெண் பூர்த்தி செய்கிறார் என்றால் அதுதான் விமன் எம்பவர்மெண்ட். பல நேரங்கள்ல ஆண்கள் பெண்களை வேலைக்கு அனுப்பாம இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். எங்க வேலைக்கு போயிட்டா என்ன மதிக்காம போயிடுவாங்க, எங்க வேலைக்கு போனா சமைக்காம போயிடுவாங்களோ, எங்க வேலைக்கு போனா என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்களோ, அந்த நோக்கத்துக்காகவே கட்டுப்படுத்தக்கூடிய ஆண்களும் சமுதாயத்தில் உண்டு. ஆனால் இது பல நாளும் இது நிலைக்காது. அந்த ரெஸ்பெக்ட், அந்த மாண்பு அது மியூச்சுவலா இருக்கணும். ஆதிக்கத்தின் பேரில் வருவதென்றால் அது மரியாதை இல்ல, அது பயம். அதனால அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கான்னு யோசித்து பாருங்க கணவர்மார்களே. உங்கள் மனைவிக்கு நீங்கள் அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமா? பல நேரங்களில் நம்ம தவறு. நான் யோசித்து பாக்குறேன், இப்ப என் மனைவிக்கு நான் நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறேன், அவங்க சமைக்கும் போது பாராட்டுற எல்லாம் ஓகே. ஆனா என்னுடைய 30 வருஷ வாழ்க்கையில எங்க அம்மாவுக்கு நான் என்னைக்குமே நன்றி சொன்னது கிடையாது. எங்க அம்மாவுக்கு என்னைக்குமே நான் ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தது கிடையாது. இன்னைக்கு நான் அதுக்காக கில்ட்டியா ஃபீல் பண்றேன். அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. எங்க அப்பா 15 வருடம் வெளியூர்ல வேலை செஞ்சுட்டு இருந்தார். என்னையும் என் அக்காவையும் எங்க அம்மா தனியா வளர்த்தாங்க. பல கடினப்பாடுகளை சந்தித்தாங்க. எல்லாமே பார்த்திருக்கிறோம். ஆனா என்னைக்காவது அம்மா நீங்க எனக்காக கஷ்டப்படுறீங்களேன்னு அவங்களுக்கு நம்ம என்னைக்காவது நன்றி சொல்லி இருக்கிறோமா? ஏன்னா நாம அப்படி ஒரு இதுல வந்தது இல்லை. அது அவங்க கடமைன்னு யோசிச்சிருக்கு. ஆனால் ஒரு ஆண் ஒரு காரியத்தை செய்வதற்கும் பெண் இந்த சமுதாயத்தில் இருக்கிற இன்னல்களை மீறி சில காரியங்களை செய்வதற்கும் பெரிய வேறுபாடுகள் உண்டு. அதை நாம் திருமறை வாயிலாக புரிந்து கொள்ள முடிகிறது. குறிப்பா இன்னைக்கு வாசித்த முதல் திருமறை பகுதி 2 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 வரை நம்ம படிக்க கேட்டோம். இந்த பகுதி நம்ம பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு பகுதி. அங்கே 3 நபர்கள் வராங்க. முதல் யாரு? முதல் வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 11:1. அத்தாலியா வரார். ரைட். அடுத்தது அத்தாலியா வராங்க. அப்புறம் வாசிக்குமா அடுத்தது? யோசேபா. ரைட், வாசிங்க. அந்த குழந்தையை கொலை செய்யணும்னு ஒரு பிளான் நடைபெறுகிறது. ஆனால் அந்த கொலையை ஒரு பெண் தடுக்கிறார். நம்ம இது சாதாரண நிகழ்வுன்னு நினைக்கிறோம், கிடையாது. இந்த பெண் அந்த குழந்தையை காப்பாற்றுவதனால்தான் இயேசு தாவீதினுடைய வரலாற்றிலே பிறக்கிறார். ஏன்னா இங்க நடக்கிற சதி திட்டம் என்னவென்றால் தாவீதுடைய வம்சத்தை அழிக்கணும். அந்த இடத்துல கடவுள் ஒரு பெண்ணை தெரிவு செய்கிறார். நீங்க திருமறையின் வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய ரட்சகர் வரார் அப்படின்னா அந்த ரட்சகரை கொண்டு வருவதற்கு பல பெண்கள் போராடி இருக்கிறாங்க. குறிப்பா இஸ்ரவேலுடைய போராட்டம். எகிப்துல இருந்து கானானுக்கு யார் வராரு அழைத்து செல்வதற்கு? மோசே வராரு. ஆனால் மிரியம் என்கின்ற ஒரு சகோதரி இல்லைன்னா மோசே கிடையாது. அம்மாவா இல்லையா? அம்மா என்ன பண்ணாங்க? அந்த குழந்தைய ஆத்துல விட்டுட்டாங்க. அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு பரிதபித்து அந்த குழந்தைக்கு பின்னாடி ஓடி 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 பார்த்தது யாரு? மிரியம் தான். அந்த குழந்தைக்கு பால் ஊட்ட வேண்டும் என்கிறதை உணர்ந்து கொண்டு அந்த ராஜகுமாரத்தி இடத்துல போய் நான் அதுக்கு குழந்தைக்கு ஒரு தாயை கூட்டிட்டு வரேன்னு போய் சொன்னது யாருதான்? மிரியம் தான். ஆனால் அந்த மிரியம் இல்லைன்னா அவ்வளவு பெரிய ரட்சிப்பை மோசையால என்ன பண்ணிருக்க முடியாது, கொண்டு வந்திருக்க முடியாது. அதே போல இயேசு பிறப்பதற்கு இந்த பெண் இங்க முக்கியத்துவம் பெற்றிருக்கார். நீங்க வேதத்துல வாசித்து பாருங்க. இயேசுடைய அந்த மூதாதையர் பட்டியல் இருக்கிறது. மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். தலைமுறை தலைமுறையாக வரும். நான் சின்ன வயசுல படிக்கும் போது ஆண்கள் தான் குழந்தை பெற்றுக்கிட்டான்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த வசனம் எப்படி இருக்கு வாசிங்க. வம்ச வரலாறு நியாயமா யாரு ஈசாக்கை பெற்றது? சாரால். ஆனா இங்க எப்படி வருது? ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றார். அப்படியே நீங்க படிச்சுட்டே வந்தீங்கன்னா அங்க 5 பெண்கள் பேர் வரும். கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். தாமார், ராகாப், ரூத், பத்சேபால், மரியாள். இந்த 5 பெண்கள் யார் யாருன்னு சொல்லுங்க. முதல்ல யார் சொன்னீங்க?
தாமார் யாரு? மருமகள். ஆனா அவங்க வாழ்க்கையில என்ன நடந்தது? ஒரு மோசமான ஒரு சம்பவம். அடுத்தது ராகாப் யாரு? வேசி. ரைட், விலைமாது. அடுத்தது ரூத் யாரு? இரண்டாவது மனைவி. நாலாவது உரியாவின் மனைவியாக பத்சேபாலை தாவீது எடுத்துக் கொள்கிறார். ஐந்தாவது மரியாள், கணவனை அறியாதற்கு முன்பாக பிள்ளை சுமந்தார். இந்த சமுதாயம் ஒரு பெண்ணை எப்படி பார்க்கிறதுன்னு தெரியல. ஆனா என் கடவுள் பெண்களை பார்க்கிற பார்வையே வேறு. இந்த பெண்களை இந்த சமுதாயம் எப்படி பார்த்திருக்கோம்? இன்னைக்கு இருக்கிற சமுதாயம் இந்த 5 பெண்களை யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா அவங்களை குறித்து ஒரு நல்ல ஒப்பீனியன் இருந்திருக்குமா? உண்மையா யோசிச்சு சொல்லுங்க, மனசாட்சி தொட்டு. ஆனால் இந்த சமுதாயம் பார்க்கிற பார்வையை ஆண்டவர் பார்க்கிறது. ஆமென். அந்த 5 பெண்களுடைய வரலாற்றுலதான் யார் பிறக்கிறாரு? இயேசு பிறக்கிறார். சார், இந்த உலகத்துல ஒரு பெண் முன்னேறுகிறார் என்றால் அந்த பெண்ணை குறித்து இந்த ஆண் சமூகம் பார்க்கிற பார்வை வேற. அவங்க மேல சுமத்தப்படுகிற பழிகள் வேற. ஆனால் கர்த்தர் அப்படி பார்க்கிறவரே இல்லை. இந்த உலகத்துடைய பார்வை வேற, கர்த்தருடைய பார்வை. சீயோன் குமாரத்திகளே, நீங்கள் எல்லோரும் கர்த்தருடைய பார்வையில் விசேஷித்தமானவர்கள். பெண்கள் எல்லாம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உங்க கணவர் உங்களை வேஸ்ட்ன்னு பார்க்கலாம், உங்க பிள்ளைகள் உங்களை அதாவது போதிய அறிவில்லாதவங்கன்னு பார்க்கலாம், உங்க பெற்றோர்கள் உங்களை சுமையாய் பார்த்திருக்கலாம். எங்கேயோ நீங்கள் சோர்ந்து போய் நான் பிறந்ததே, உண்மையிலே இந்த சமுதாயத்துல இருக்க ஒவ்வொரு பெண்ணிடத்துல கேட்டிருந்தீங்கன்னா அவங்களுக்கு என்னைக்காவது ஒரு நிலை வந்திருக்கும். நான் ஏன் பெண்ணா பிறந்தேன்? நான் ஒருவேளை ஆணா பிறந்திருக்கலாம். ஏன் நான் பெண்ணா கடவுள் படைச்சாருன்ற ஒரு கோபம் இருந்திருக்கும். பெண்ணாக பிறந்துட்ட இவ்வளவு பிரச்சனைகள். ரைட், இந்த உலகம் உங்களை எப்படி பார்க்கிறதோ இல்லையோ, ஆண்டவர் உங்களை விசேஷித்தவர்களாக சீயோன் குமாரத்திகளாக பார்க்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. பெண்கள் எல்லாம் நல்லா இதுக்காவது கையை உயர்த்துங்க, நல்ல கையை உயர்த்துங்க. நீங்க உயர்த்தினாதான் ஹல்லேலூயா சொல்லுங்க. உயர்த்துங்க. I want to see all your hands. ரைட், ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன் சத்தமா. ரைட், God bless you. கர்த்தர் உங்களை பார்க்கிற பார்வை வேறு. அவருடைய அந்த உடன்படிக்கையை கொண்டு செல்வதற்காக திருமறையில் பல பெண்களை கர்த்தர் பயன்படுத்தி அவருடைய அந்த ரட்சிப்பின் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்ன்றதுக்குதான் இத்தனை பெண்களை நான் உதாரணமா சொன்னேன். இன்னும் நியாயாதிபதிகளை நிறைய பேர் இருக்கிறாங்க, தெபோரா இருக்கிறாங்க, இன்னும் எஸ்தர் ராஜாத்தி இருக்காங்க, நிறைய இருக்காங்க. ஒரு நாளெல்லாம் உட்கார்ந்து நம்ம பேசலாம் திருமறையில் பெண்களை குறித்து. ஆனால் கர்த்தர் அந்த பிரிசர்வேஷன் ரொம்ப முக்கியமானது. உமன் காடிங் காட்ஸ் கவனன்ட், அந்த கடவுளுடைய உடன்படிக்கையை கொண்டு செல்வதிலே பெண்களுடைய பங்களிப்பு மிக பெரிசு. அடுத்ததாக மூன்றாவது குறிப்புகளாக நம்ம வருவோம் என்றால், இயேசுடைய அந்த ஃபுல்ஃபில்மென்ட், அந்த ரட்சகருடைய பிறப்புல நான் ஏற்கனவே சொன்னது போல பெண்களுடைய பங்களிப்பு. வேகமா நம்ம வாசிக்கலாம், நீங்க குறிப்பு எழுதி கொள்ளுங்கள். லூக்கா 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல மரியாள் வருகிறார்கள். 41ஆம் வசனத்துல எலிசபெத் வருகிறார்கள். 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே அன்னாள் வருகிறார்கள். இந்த 3 பெண்களும் இயேசுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான பங்கு பெற்றிருக்கிறார்கள். அப்படி அவருடைய ஊழியத்துல வந்தீங்கன்னா லூக்கா 8ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரை வாசித்தீங்கன்னா நிறைய பெண்கள் இயேசுவோட ஊழியத்துல நின்று இருக்காங்க. மகதலேனா மரியாள், யோவானாள், சூசன்னாள், இத்தனை பெண்கள் இயேசுவோடு இணைந்து ஊழியம் செய்திருக்கிறார்கள். ஆனா 12 சீடர்கள் தான் சொன்னாங்க. ஆனால் இந்த 12 சீடர்களும் இயேசுவை விட்டு ஓடி போயிட்டாங்க. ஆனா இயேசுடைய மரணத்துல கடைசி மட்டும் நின்னது யாருதான்? பெண்கள் தான். அதுதான் அந்த மார்க் 15ஆம் அதிகாரம் 40-41 வாசிக்கும் போது மகதலேனா மரியாள், இயேசுடைய தாயார், யாக்கோபுடைய தாயார் சலோமி, எல்லோரும் இயேசுடைய பாதத்துல இருக்கிறாங்க. அவருடைய பாடுகளோடு பங்காளிகளாக இருக்கிறார்கள். அடுத்தது உயிர்த்தெழுந்த போது அவருக்கு நெருக்கமான சீடர்களுக்கு முதல்ல அறிவிக்கப்படல, மார்பில சார்ந்த சீடருக்கு அறிவிக்கப்படல, மறுதளிச்ச சீடருக்கு அறிவிக்கப்படல. மாறாக இயேசுவை காண வந்த பெண்களுக்கு தான் அந்த உயிர்த்தெழுதலின் செய்தி அறிவிக்கப்படுகிறது. ரொம்ப முக்கியமானது. அவருடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை, அவருடைய உயிர்த்தெழுதல் வரை பெண்களுடைய பங்களிப்பு இதுல ரொம்ப சிறப்பானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதுக்கு உதாரணமாக யோவான் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். அப்ப இயேசுவின் அந்த ஃபுல்ஃபில்மென்ட் ஆஃப் அந்த ரிடெம்ப்ஷன் ப்ராசஸ்ல
பெண்களுடைய பங்களிப்பு மிக சிறப்பானது. அடுத்ததாக நாம் கடந்து சொல்லலாம். ஏர்லி சர்ச், ஆதி திருச்சபையில பெண்களுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது. ஒருவேளை பெண்களுடைய பங்களிப்பு பேசும்போது இந்த எதிரில பேசக்கூடியவங்க சொல்லக்கூடியது பவுலுடைய வார்த்தைகள் தான். பவுல் என்ன சொல்லியிருக்கார்? பெண்கள் சபையில் பேசாமல் இருக்கணும் அப்படின்னு பவுல் தான் சொன்னார். ஆனா அந்த பவுல் கூட நிறைய பெண்கள் ஊழியம் செய்திருக்கிறாங்க. ஒருவேளை ரோமருக்கு 16ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பாருங்க, 1ஆம் வசனத்துல இருந்து 7ஆம் வசனம் வரை நம்ம வாசித்து பார்ப்போம் என்றால் 12 பெண் சீடத்திகள் இருக்கிறார்கள். பார்க்கலாமா? 12 women apostles. அது பெபேயாள், பிரிஸ்கில்லா, ஆக்கிலாள். வசனம் சொல்லிட்டே வரேன் பாருங்க. முதல் வசனத்துல பெபியாள், 3ஆம் வசனத்துல பிரிஸ்கில்லா, 6ஆம் வசனத்துல மரியா, 7ஆம் வசனத்துல யுனியா, 12ஆம் வசனத்துல திரிபேசா, தெரிசியா. அது தொடர்ந்து வாசினா அங்கே 2 பேர் வருவாங்க பாருங்க. திரிபேனோ, திரிபேசா 2 பெண்கள் வருவாங்க. அப்புறம் பெர்சிகா. 13ஆம் வசனத்துல வாசிங்கன்னா ரூபுக்கு தாயார். 15ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா யூனியா, நெரியா, ஒலிம்பா. 12 பெண்கள் பவுல் கூட சேர்ந்து ஊழியம் பண்ணி இருக்காங்க. அப்படிப்பட்ட பவுல் எப்படி சொல்லியிருப்பார் பெண்கள் பேசக்கூடாதுன்னு? அதுக்குதான் கான்டெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது. எந்த சர்ச்சைக்கு எந்த நோக்கத்துல பவுல் கடிதம் எழுதினாரு? அங்க ஒரு சபை, அந்த சபையில ஒரு பெண்ணால பிரச்சனை. அந்த பெண்ணுக்கு எழுதும் போது பவுல் சொல்றாரு, சபையில் பெண்கள் நம்மால் ஒண்ணு என்ன பண்ணிட்டாங்க, அது யூனிவர்சல் ஆக்கிட்டாங்க. பவுல் சொல்லிட்டாரு, சபையில பெண்கள் பேசக்கூடாது. ரைட். ஆனால் இயேசுடைய பாடுகள், அவருடைய ஊழியம், பவுலுடைய ஊழியத்துல பெண்கள் இருந்திருக்கிறாங்களே. தீமோத்தேயுக்கு எழுதும் போது சொல்றாரு, உன் தாய் உன் பாட்டியில் இருந்த விசுவாசம் உன்கிட்ட இருக்கு. யார் சொல்றாரு? பவுல் தானே சொல்றாரு. we need to reread the scripture. இன்னும் அந்த பார்வையிலே பார்த்திருக்க கூடாது. இதுல இருந்து நாம் வெளிவர நாம் அழைக்கப்படுகின்றோம். அடுத்ததாக கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எல்லாருக்கும் தெரிந்த ரொம்ப அழகான ஒரு வசனம். வாசிக்கலாமா? கலாத்தியர் 3:28. அதே பவுல் தான் சொல்றாரு, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்று சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. யார் சொல்றாரு? பவுல் தான் சொல்றாரு. அப்போ கிறிஸ்து இயேசுக்குள் எல்லோரும் இருக்கிறார். ரைட். அதே ஆதியாகமம், மறுபடியும் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துக்குள்ள நம்ம வரலாம். ஆதியாகமம் 3:16. ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாக இருக்கும் பொழுது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடு பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். இந்த இது முடிவடைகிறது. அது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ கிறிஸ்துவுக்கு பின் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. கிறிஸ்துவுக்கு முன் அப்படி இருந்திருக்கலாம் வரலாற்றுல. ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. அந்த ஒரு ஈக்குவாலிட்டியை நாம் வலியுறுத்த அழைக்கப்படுகின்றோம். முடிக்க ஆசைப்படுகின்றேன். கடைசியா ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போமா? எபிசியன்ஸ் 5:21. தேவ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். யார்கிட்ட சொல்றாரு பவுல்? அதுக்கு முன்னாடி வசனத்தை வாசிங்க. இது பார்க்கும்போது கணவர்களுக்கும் மனைவிக்கும் பவுல் நிறைய அட்வைஸ் பண்ணிருப்பாரு. அதுக்கு முன்னாடி எல்லாம் வாசினா. ஆனா கடைசியா அவர் முடிக்கும் போது என்ன சொல்றாரு? ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஒருவேளை திருமண ஆராதனை நம்ம பார்க்கும்போது அன்னைக்கு நான் சொன்னேன், இந்த வாக்குறுதி சொல்லும் போது ஒரு சிக்கல் இருக்கிறது. ஆண்களுக்கு அது வராது. உமக்கு கீழ்ப்படிய அப்படின்ற வார்த்தை ஆண்களுக்கு வராது. ஆனால் பெண்களுக்கு வரும்போது என்ன வரும்? உமக்கு கீழ்ப்படியணும்னு வரும். ஆனா பவுல் சொல்லும் போது என்ன சொல்றாரு? ஆணும் பெண்ணும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டியதாக இருக்கிறது.
என் கேள்வி, குடும்பத்தின் தலைவர் யார்? கணவரா மனைவியா? சத்தமா சொல்லுங்களேன். ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமென். இயேசுவே எங்கள் குடும்பத்தின் தலைவர்னு யாரு சொல்றீங்களோ அந்த குடும்பம் கர்த்தரின் குடும்பம். இல்லைங்க, நான் தாங்க தலைவன், நான் தான் சம்பாதிக்கிறேன், நான் தான் ஆண், கர்த்தர் ஆணைதான் முதல்ல படிச்சாரு, பெண் வழியாதான் பாவம் வந்தது. நிறைய நேரத்துல அததான் சொல்லுவாங்க, ஏவாள் தான் பாவத்தை கொண்டு வந்தார். ஏவாளை தனியா விட்டது யார் தப்பு? சொல்லுங்களேன். ஏவாளை தனியா விட்டது யார் தப்பு? அந்த சர்வம் பேசுற அளவுக்கு வாய்ப்பளித்தது யார் தப்பு? இப்ப முதல் தப்பு யாரு? ஏவாள் தான், ஆதாம் தான். ரீரீடிங் தி ஸ்கிரிப்சர் சொன்னல அதாவது. அப்போ பல நேரங்களில் நாம் செய்கின்ற தவற்றினை ஈஸியா தூக்கி பழி அங்க போட்டுருவோம். ஆனால் இங்கே வெளிப்படையாக பார்க்கும்போது ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள். கணவர்மார்களே உங்கள் மனைவிமார்களுக்கு, சொல்லுங்களேன், கணவர்மார்களே உங்கள் மனைவிமார்களுக்கு கீழ்ப்படியுங்கள். மனைவிமார்களே உங்கள் கணவர்மார்களுக்கு கீழ்ப்படியுங்கள். இதை மட்டும் சத்தமா சொல்லுங்க. ரைட். அதுதான் சமத்துவத்தையும் அந்த அன்பையும் வலியுறுத்துகிறதா இருக்கிறது. இதனால ஆண்கள் எல்லாம் மேல கோபம் ஆயிடுறீங்கன்னா ஐயரு பெண்களுக்கே சப்போர்ட்டா பேசுறாரு. பொதுவாகவே கடவுள் பக்கங்களை எடுக்கிறார். நான் ஆரம்பத்தில இருந்து சொல்றதுதான். யார் அடிமைதனத்திலோ யார் உரிமை இல்லாமல் இருக்கிறார்களோ, எகிப்து, இஸ்ரவேல், கர்த்தர் இஸ்ரவேல் பக்கம் நிற்கிறார். அப்போ ஆண்களை நம்ம எதிர்த்து பேசுறது கிடையாது, ஆண்களை குறை சொல்வது இல்ல. நம்ம கிட்ட பிரச்சனை இருக்கு, நாம் திருந்தி கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ரைட். அப்ப பெண்கள் செய்யறது எல்லாம் கரெக்டா? அதையும் நான் சொல்லல. ரெண்டு பக்கமும் பிரச்சனை இருக்கு. ஆனால் ரெண்டு பக்கமும் உட்கார்ந்து பேசி அந்த ஒரு புரிதலுக்குள்ளாக வரும்போது எல்லாமே அழகாக இருக்கும். அதனால நான் சொல்றேன், அந்த காரியம் நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரே சேவிப்போம். அப்ப நான் கர்த்தரை சேவிக்கும் போது என் குடும்பத்தின் தலைவர் ஆண்டவர் இயேசு. இதுல நான் பெரியவனா அவங்க பெரியவங்களான்றது கிடையாது. எங்களில் யார் பெரியவர்? இயேசு. இயேசுவே இவ்வீட்டின் தலைவர் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு நாம் இருக்கும்போது அந்த குடும்பம் பெண்களை சமமாக. அடுத்த முறை யாருக்காவது ஜெபம் பண்றீங்க, இல்ல யாருக்காவது பிள்ளை பெற்றிற்காக ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரே ஒரு நல்ல ஆண் குழந்தையை கொடுங்க, தயவுசெய்து ஜெபிக்காது. ரைட். அது ரொம்ப கடவுளுடைய படைப்புக்கு எதிரானது. கர்த்தாவே நீர் என்ன குழந்தையை கொடுத்தாலும் சந்தோஷம், ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக. ஆனா ஒண்ணு சொல்றேன், பெண் பிள்ளை பெற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கடைசி வைக்க சாப்பாடு உறுதி. ஏனென்றால் இன்னைக்கு சமுதாயம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதனால இரு பிள்ளைகளையும் ஒன்று போல பாருங்க. ஒருத்தருக்கு பிங்க்ல தான் வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஆண் பிள்ளைகளுக்கு பிங்க்ல வாங்கி கொடுங்க, பெண் பிள்ளைகளுக்கு ப்ளூல வாங்கி கொடுங்க, ஆண் பிள்ளைகளுக்கும் சொப்பு சாமான் வாங்கி கொடுங்க. அவனுக்கு சின்ன வயசுலயே கத்து கொடுங்க. நீயும் சமைக்க கத்துக்கோ. அக்கா தான் வீட்டு வேலை செய்யணும்னு இல்ல, தம்பியும் செய். நிறைய நேரத்துல அந்த குடும்பத்துல அந்த சின்ன சின்ன விஷயங்கள், பெண் பிள்ளை லேட்டா வந்தா போதும், இல்ல கொஞ்சம் மேல ஏறி உட்காந்தா போதும், நீ ஆண் பிள்ளை மாதிரி பண்ற, ஆம்பளை பிள்ளை மாதிரி இருக்கிற, ஆம்பளை பிள்ளை மாதிரி பேசுற, ஆம்பளை பிள்ளை மாதிரி பண்ற. ஏன் பண்ணக்கூடாதா? கர்த்தர் ஆணையும் பெண்ணையும் சமமாக படிக்கிற நிறைய யங் கேர்ள் சில்ட்ரன் இருக்கிறீங்க. நெவர் அலோவ் திஸ். உங்கள் குடும்பத்துல இதை அலோவ் பண்ணாதீங்க. ஸ்கிரிப்சர் சேஸ் கிளியர்லி. திருமறை நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறது. கடவுள் ஆணையும் பெண்ணையும் சமமாக படைத்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. அடுத்த தலைமுறையை நாம் மாற்றத்துக்கு நேராக அழைத்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது. அந்த பொறுப்பினை கர்த்தர் திருச்சபைக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டவர்களாக கர்த்தரிடத்தில் நம்மை அர்ப்பணம் செய்வோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, இந்த பரிசுத்தமான மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, பெண்களை கொண்டாடுகின்ற ஒரு சமுதாயமாக, பெண்களை மாண்போடு நடத்துகின்ற ஒரு திருச்சபையாக நாங்கள் இருக்க நீ தந்த அந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகின்றோம். நாளிலே நாங்கள் திருமறையிலிருந்து மறுவாசிப்பு செய்த அந்த பகுதிகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். அவை வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட கருத்துகள் எங்களுடைய குடும்பத்திலும் எங்களுடைய வாழ்விலும் முன்னேற்றத்துக்கு நேராக கொண்டு செல்ல கிருபை தாரும். உம் திவ்ய கரங்களை தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே.